ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 2023 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தகைசால் தமிழர் அவார்டு பற்றி கேட்டிருக்கேன். சரி, இந்த தகைசால் தமிழர் அப்படின்ற அவார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் கம்யூனிட்டிக்காகவும் ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகைசால் தமிழர் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இந்த தகைசால் தமிழர் அப்படின்ற அவார்டை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ கொடுப்பாங்க. ஓகே, இந்த அவார்டை எந்த வருஷத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா 2021 கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ தகைசால் தமிழர் அவார்டுங்கிறது 2021 ஒவ்வொரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ கொடுப்பாங்க. இது யாருக்காகனா, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இதை 2021 யாருக்கு கொடுத்துருக்காங்க? 2021 சங்கரையா அப்படின்றவருக்கு கொடுத்துருந்தாங்க. 2022 நல்லக்கண்ணு, 2023 வீரமணி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. த 7th edition ஆஃப் ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹாக்கி. ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹாக்கி வந்து இந்தியாவில் நடந்தது. அதில் இந்தியா தான் வின் பண்ணாங்க. ஃபைனலில் வந்து மலேசியாவை பீட் பண்ணி இந்தியா வின் பண்ணாங்க. சென்னையில் நடந்தது. நெக்ஸ்ட்டு, ரீசெண்ட்லி தைவானீஸ் ஃபர்ம் ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி அப்படின்றவங்க வந்து ஆப்பிளோட ஒரு முக்கியமான சப்ளையர். இந்த ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் செட்டப் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபாக்ஸ்கான்ங்கிறது ஆப்பிளோட ஒரு சப்ளையர். அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடுஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளைன்ட் ஃப்ரம் $3 billion to $1 in the year 2022-23. ஸோ தமிழ்நாடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது $3 billion $2.17 billion வந்து குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியாஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் ஆஸ் எ ஹோல் டிக்ளைன் இன் 2022-23. இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்க்குறாங்கன்னா, ஒன்று, குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒரு காரணம். அதுக்கப்புறமா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு காரணம். அதுக்கப்புறமா இந்த COVID-19 பேண்டமிக் அப்புறமா அந்த போஸ்ட் பேண்டமிக் பீரியடில் நிறைய கண்ட்ரிஸ் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் வந்து நிறைய சப்ளை செயின்லாம் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அப்போது எந்தெந்த கண்ட்ரிஸ் வெளிநாடுகளில் நிறைய விஷயங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. அப்போ தான் இந்த கண்ட்ரிஸ் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து போஸ்ட் பேண்டமிக் டைமில் கண்ட்ரிஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஓன் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கவும் மற்ற கண்ட்ரிஸ் மேலே அந்த நம்பி இருக்கிற இந்த ரிலையன்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவும் முயற்சிகள் எடுக்க ஆரம்பித்தாங்க. இதுவுமே வந்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸினுடைய செட்டில்மெண்ட்ஸை வந்து சென்டிமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனாலையுமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான ரீசன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, தமிழன்ஸ் ஃபார் தமிழ்நாடு ப்ராஜெக்ட். சரி, தமிழன்ஸ் ஃபார் தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்படின்றது எதுக்காகனா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு 1000 சில்ட்ரன்ஸ்க்கு க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான் தமிழன்ஸ் ஃபார் தமிழ்நாடு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 1000 குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை கொடுக்கறதுக்காக. ஓகே, இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, க்ரூ அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க இந்த க்ரூன்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ரைனிங் வந்து இவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது மூலிமா அவங்க தரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ரைனிங்கை இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து அந்த 1000 சில்ட்ரன்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ரைனிங்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. எதுலனா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸில். இது மூலிமா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கிளாஸ் யார் எடுப்பாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து உலகம் ஃபுல்லாக போய் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, அடுத்து ஒரு கொஸ்டின் சும்மா, தீரன் சின்னமலை அவர்களோட
நினைவு நாள் வந்து 31 ஜூலை அன்னைக்கு அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுக்காக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சும்மா பார்க்கலாம். ஸோ 31 ஜூலை 1805 அன்னைக்கு தான் தீரன் சின்னமலையை வந்து சங்ககிரி அப்படின்ற கோட்டையில் வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம படித்தது இல்லையா. சும்மா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு பற்றி நம்ம பார்க்கலாம். How many of the following pairs are correct? About the battles fought by தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை அவர்கள் 1801 காவேரி பேங்க்ஸில் பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ஒரு பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணார். கரெக்டு. 1802 பேட்டில் ஆன் ஓடாநிலை அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் 1803 பேட்டில் அரச்சலூர். இது வந்து 1803 கிடையாது, 1804. ஓகே. தென் அதுக்கப்புறம் 1805 he was hanged at the top of the Sankagiri fort. நெக்ஸ்ட் how many of the following statements are wrong? சரி, the book Silent Spring அப்படின்ற புக்கை ராச்சல் கால்சன் அப்படின்றவர் 1962 எழுதினாரு. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, இந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் டாக்குமெண்ட்ஸ் த அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் காஸ்ட் பை த இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, in 1974 யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் வாஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக்ஹோம். ஓகே, இந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற புக்கை ராச்சல் கால்சன் 1962 எழுதினாரு. கரெக்டு. இது வந்து பெஸ்டிசைட்ஸை நம்ம வந்து தப்பாக பயன்படுத்துறதுனால என்ன மாதிரி என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஏற்படும்ன்றதை இது சொன்னிச்சு. இந்த புக்கு தான் முதல்ல என்விரான்மெண்டல் இஷ்யூஸை வந்து ஒரு குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் 1972 தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஸ்டாக்ஹோமில் நடந்திருக்கும். இதுதான் உலகத்திலே என்விரான்மெண்ட் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வந்து இதுதான் 1972 நடந்த கான்ஃபரன்ஸ். ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. நெக்ஸ்ட், which of the following is the first legislation passed by the government of India for regulation of environmental aspects in the country? முதல் லெஜிஸ்லேஷன் இந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்க்கும்போது சரி, வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்றது தான் முதல் லெஜிஸ்லேஷன் சொல்கிறாங்க. 1974 வந்த ஆக்ட் ஆமாம். அதுக்கப்புறமா ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் Environmental Protection Act 1986, Biological Diversity Act 2002. Okay, so Water Act வந்து 1974, Air Prevention and Control of Pollution of Air Act வந்து 1981, Environmental Protection Act 1986, Biological Diversity Act 2002. Next, National Clean Air Program launched in the year 2019. National Clean Air Program அப்படின்றது 2019 லான்ச் பண்ணாங்க. The goal of National Clean Air Program was 20 to 30% reduction of PM2.5 and PM10 concentration within the year 2034. அதாவது நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் 2019 கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து ஒரு 15 இயர்ஸ் வச்சுக்கோங்க. 2034 பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அண்ட் பர்டிகுலேட் மேட்டர் 10 கான்சன்ட்ரேஷனை 20 to 30% குறைக்க தான் அதோடைய கோலாக வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ பர்டிகுலேட் மேட்டர் 10 அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வெஹிக்கல்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரக்கூடிய அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த ஸ்மோக் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வெறும் கேஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து 10 மைக்ரான் இல்லைனா அதை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் PM10 அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மைக்ரான்ஸ் ஆர் லெஸ் தேன் தட் இருந்துச்சுன்னா, அதே அது 2.5 மைக்ரான்ஸ் ஆர் லெஸ் தேன் தட் இருந்துச்சுன்னா அது வந்து பர்டிகுலர் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷனை 20 to 30% குறைக்கிறது தான் இதோட கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 சாரி ஓகே 15 இயர்ஸ் தப்பாக சொல்லிட்டேன், சாரி 5 years 2024. Next, choose the correct statements. Akira is a type of ransomware found to target both. Okay, so Akira அப்படின்றது வந்து ஒரு ransomware அப்படின்னால என்னென்னா, இப்போ ஸ்பைவேர் இருக்கும், ransomware, malware இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் வைரஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அக்கிரான்றது என்னென்னா, உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்தா தான் உங்கள் டேட்டாலாம் நீங்கள் திரும்ப வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ransomware அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக நியூஸில் பார்த்த ஒரு ransomware அக்கிரா. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்றது சென்டர்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் டு ப்ரொவைட் ஹவுசிங் டு த அர்பன் புவர். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2015. ஓகே, இட் வாஸ் லான்ச்ட் இன் 2015. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்றது எல்பிஜி கனெக்ஷன்ஸை கொடுக்கறதுக்கான ஸ்கீம் 2016ன்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு
நேஷ்னல் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறையா திங்ஸை வந்து ஒரே கொஸ்டினில் சும்மா கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான். நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் பில் 2023 gives the லெஃப்டினன்ட் கவர்னர் த ஃபைனல் சே ஆன் த டிரான்ஸ்பரண்ட் போஸ்டிங்ஸ் ஆஃப் த டெல்லி கவர்மெண்ட். இதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2023 இட் சீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் கோஆப்ரேட்டிவ் எலெக்ஷன் அத்தாரிட்டி வித் a view to introduce electoral reforms in the cooperative sector. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இது எல்லாமே கரெக்டு. இதில் ஒன்றே வந்து 2014 இல்லை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இட் வாஸ் ஸ்டார்ட் இன் 2015. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ப்ரிலிம்ஸில் வேணாம், ஜஸ்ட் இந்த என்ன கீவேர்ட் வேணுமோ அது மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன், இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பர்மனண்ட் விமன் எலிஃபண்ட் கேர்டேக்கர் இந்த தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப்? ஓகே, நம்ம இவங்களை வந்து இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற அந்த ஆஸ்கர் வின்னிங் மூவியில் நம்ம அந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பெல்லி அப்படின்ற அவங்க தான் ஷி வாஸ் த ஃபஸ்ட்டு பர்மனெண்ட் விமன் எலிஃபண்ட் கேர்டேக்கர் இந்த தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப் பெல்லி. தமிழ்நாடு ஹேஸ் வான் பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் இன் ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன். எத்தனை முறை வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் மொத்தம் 6 முறை தமிழ்நாடு வின் பண்ணியிருக்காங்க. கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் பை கருணாநிதி இந்த இயர். இந்த இயர் 1995 கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஏன்னா 1994 தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட், அந்த ஆக்ட் வந்து 1994 வந்திருக்கு. அப்புறம் 1995 வந்து கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்களாமா. அதுக்கப்புறம் ஓகே 1995 கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனால் இந்த கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமா. சரி, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது, நமக்கு இதான் பாலிசி நோட்டில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ 1995 கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு 2008 வந்து லான்ச் பண்ணாங்களாமா. அதுக்கப்புறம் இதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்டான் அப்படின்ற பேரை வந்து 2015 பேர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க டிரான்ஸ்டான் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சரி, அடுத்தது பார்த்தோம்னா இதில் ஓகே க்ளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஈட் ரைட் இந்தியா. இது வந்து FSSAIனுடைய ஒரு இனிஷியேட்டிவ். க்ளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்ன்றது ஈட் ரைட் இந்தியா கீழே வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். கரெக்டு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. இதை ரொம்ப தேவையில்லை இந்த ஏரியாஸ்லாம், சரி சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ஹப்லையும் ஃபுட் ஹப்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் ஹாவ் எ கிளஸ்டர் ஆஃப் 20 or more vendors selling the food. அவங்க வந்து இந்த ஃபுட்டு செல் பண்ணும்போது தே வில் கம்ப்ளை த பேசிக் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுடைய கடைகளில் வந்து ஃபுட் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஃபுட் ஹப் க்ளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் அப்படின்ற டைட்டில் கொடுப்பாங்க. இதை யார் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுப்பாங்க, யார் ஆடிட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, அந்த லோக்கல் பாடி தான் வந்து இதை ஆடிட் பண்ணி அந்த இடத்துல வந்து சேஃப் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு லோக்கல் பாடி தான் வந்து செக் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. Which sports did Balasubramaniam from Tamil Nadu want gold for India in the World Games for the short in height? சரி, வேர்ல்டு கேம்ஸ் ஃபார் த ஷார்ட் இன் ஹைட்டு குள்ளமாக இருக்கிறவங்களுக்கான வேர்ல்டு கேம்ஸ். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் எந்த ஸ்போர்ட்ஸில் கோல்டு வின் பண்ணாருன்னா பேட்மிண்டனில் வின் பண்ணார். நெக்ஸ்ட்டு அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் எய்ம்ஸ் டு ரீடெவலப் த செலக்டட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த கண்ட்ரி. ஆமாம், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே மொத்தம் 554 ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து ரீடெவலப் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டில் 75 ஸ்டேஷன்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் தமிழ்நாட்டில் 18 ஸ்டேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் தமிழ்நாட்டில் 18 ஸ்டேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 75 ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு, 554 ஸ்டேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஜஸ்டிஸ் ரோஷினி led a commission on the sub-categorization of the other backward classes. ஓகே, ஃபஸ்ட்டு அண்டர் ஆர்டிகல் 340 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த கமிஷன் வந்து செட்டப் பண்ணார். இந்த இயர் 2017 செட்டப் பண்ணார். ஓகே, இந்த கமிஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இட் வாஸ் லெட் பை ஜஸ்டிஸ் ஜி ரோஷினி. இதை ஏன் பண்ணுறாங்கன்னா இப்போ ஓபிசி கீழே
ஓபிசி கீழே நிறைய கேஸ்ட் இருக்காங்க. அதில் ஒரு சில கேஸ்ட் மட்டும் தான் ரிசர்வேஷனோட பெனிஃபிட்ஸை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கேஸ்ட் வந்து ரிசர்வேஷனோட பெனிஃபிட்ஸை வந்து அவ்வளோவா அனுபவிக்கலை. அதனால அந்த ஓபிசி கீழே அகெயின் சப் கேட்டகரைசேஷன் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து செட்டப் பண்ணாங்க. 2017 இதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அமைக்கிறாரு அண்டர் ஆர்டிகல் 340. ஓகே, அண்டர் ஆர்டிகல் 340 empowers the president to appoint a commission to investigate the issues concerning OBCs. Correct. Next, the commission concluded that a small number of caste groups among the OBC groups were dominating reservation and other government benefits. இந்த OBC கீழே ஒரு சில caste groups மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்டிஸ் ஜி ரோஷினி கமிஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், the highest number of endemic bird species in India have been recorded in. ஓகே, ஸோ Zoological Survey of India அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன தெரிய வருதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸில் 5% ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து எண்டமிக் பேர்ட்ஸ், அதாவது இந்தியாவில் மட்டும்தான் இருக்க மாதிரியான பேர்ட்ஸ். 5% ஆஃப் பேர்ட்ஸ் வந்து எண்டமிக். அதுலேயும் அதிகமான எண்டமிக் பேர்ட் ஸ்பீஷிஸ் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 28 பேர்ட் ஸ்பீஷிஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு எண்டமிக்காக இருக்குது. தட் இஸ் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பேர்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இன் விச் பிளேஸ் த கியான்வாபி மாஸ்க் வாஸ் சஸ்பெக்டட் டு பி கன்ஸ்ட்ரக்டட். ஓகே, ஸோ எந்த இடத்துல இருக்கக்கூடிய கியான்வாபி அப்படின்ற ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு மேலே இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய மசூதி அப்படின்னா வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி மசூதி. நெக்ஸ்ட்டு, டிஜிட்டல் இந்தியா மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம். ஸோ DIRV மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம் அப்படின்றது 2020 இயர்லாம் தேவையில்லை. ஸோ DIRVன்றது ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம். இது எதுக்காக அப்படின்னா ஃபார் பூஸ்டிங் இந்தியா செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே IIT மெட்ராஸும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் மைக்ரோ ப்ராசஸருங்கிறது இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இப்போதைக்கு அதிகமாக சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்தியாவிலேயே நம்ம மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ அதுக்கு டிஜிட்டல் இந்தியா DIRV மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம் ஃபார் பூஸ்டிங் இந்தியா செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம். இதுக்காக IIT மெட்ராஸ்க்கும் CDAC-க்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு, டு விச் கண்ட்ரி இந்தியா ஹேண்டட் 45 crore rupees in advance to fund its unique digital identity project. ஒரு கண்ட்ரியில் அந்த கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து டிஜிட்டல் ஐடி கார்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி தராங்க. இப்போ ஆதார் கார்டு மாதிரி அது ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு மாதிரி. ஸோ அந்த டிஜிட்டல் ஐடி கார்டை வந்து அதுக்கு இந்தியா வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்காகனா ஸ்ரீலங்காக்காக. நெக்ஸ்ட், தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ யூனிட் ஃபார்ம்டு ரீசென்ட்லி. ஆமாம், ஸோ இந்த தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்ற ஒரு யூனிட் வந்து 22 நினைக்கிறேன் அப்போ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்காகனா டு ப்ரிவெண்ட் வைல்ட் லைஃப் கிரைம்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. சரி, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே டிடெக்ட் அண்ட் இன்டர்செப்ட் வைல்ட் லைஃப் கிரைம்ஸ். வைல்ட் லைஃப் கிரைம்ஸ் எங்கேயாச்சும் நடக்குதுன்னா அதை போய் தடுப்பாங்க, அதை கண்டுபிடிப்பாங்க, போய் தடுக்கிறது மட்டும் இவங்களோட வேலை. ஆனால் அந்த அஃபென்ஸை வந்து புக் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு லீகல் அத்தாரிட்டி கிடையாது. ஓகே, அதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுறதுக்கு இவங்க லீகல் அத்தாரிட்டி கிடையாது. பட் அதை வந்து போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்குமான உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து 4 ஜோன்ஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் ராமநாதபுரம். ஓகே, இது தேவையில்லை. நெக்ஸ்ட், ரீசென்ட்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டிசைடட் டு ரீப்ளேஸ் த லினக்ஸ் ஓகே, ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே இந்தியாவிலேயே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு இண்டிஜினஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்த போகிறாங்க. அந்த OSோட பேர் என்ன அப்படின்னா மாயா OS அப்படின்றது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இண்டிஜினஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம விண்டோஸ் மாதிரி அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விச் ஆன் த ஃபாலோயிங் போர்ட்டல் இஸ் இன்ட்ரடியூஸ் ஃபார் ட்ரேசிங் த லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல் டிவைசஸ். ஸோ தொலைஞ்சு போன மொபைல் டிவைசஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற போர்ட்டல் பேர் CEIR அப்படின்னா சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட், ஸோ அடுத்து இந்த நியூஸ் எதை பற்றி இருந்துச்சுன்னா கேரளா வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க கேரளா கவர்மெண்ட். என்னென்னா கேரளாவோட நேமை வந்து கேரளான்ற பேரை கேரளம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க.
ஓகே, ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட் பாருங்கள், கேரளா அசம்பிளி பாஸ்ட் ரெசல்யூஷன் ஆர்ஜிங் த சென்டர் டு அஃபிஷியலி சேஞ்ச் த நேம் ஆஃப் த ஸ்டேட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன தெரியுது, கேரளா வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே கேட்குறாங்க, எங்கள் ஸ்டேட்டோட நேமை மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஸ்டேட்டோட நேமை மாற்றுறதுக்கான அந்த ரைட்ஸ் வந்து சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது நம்ம ஜஸ்ட் சும்மா ஆர்டிகல் 1 to 4 என்னன்னு சும்மா பார்ப்போம். நமக்கு தெரியும், நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 1 என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதே ஆர்டிகல் 1 த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் என்னன்றதை டிஃபைன் பண்ணி, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் அக்யூர் பண்ணக்கூடிய டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே ஆர்டிகல் 1 இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸினுடைய நேம் அப்புறம் அதோடைய எக்ஸ்டென்ட் இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் கூட எல்லா ஸ்டேட்ஸ் அதோடைய டெரிட்டரியல் எக்ஸ்டென்ட்டை வந்து ஷெடியூல் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தென் ஆர்டிகல் 2 அப்படின்றது இட் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு அட்மிட் ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். இந்தியாவுக்குள்ளே ஒரு புது ஸ்டேட்டை வந்து அட்மிட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கோ, அதாவது ஏற்கனவே இல்லாத ஒரு ஸ்டேட்டை புதுசாக உருவாக்குறதுக்கோ இல்லை இந்தியாவுக்குள்ளே ஒரு புது ஸ்டேட்டை அட்மிட் பண்ணுறதுக்கோ பார்லிமெண்ட்டுக்கு பவரை வந்து ஆர்டிகல் 2 வந்து கொடுக்குது. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3 அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்லேருந்து பிரித்து இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸையோ யூனியன் டெரிட்டரிஸையோ இதெல்லாம் யுனைட் பண்ணி புதுசாக வந்து ஸ்டேட்ஸை உருவாக்குறதுக்கோ, ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்டினுடைய அந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ அதோடைய பேரை மாற்றுறதுக்கோ பவுண்ட்ரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இது எல்லாத்துக்குமே பார்லிமெண்ட்டுக்கு அத்தாரைசேஷனை கொடுக்குது ஆர்டிகல் 3. ஓகே, தென் ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுன்னா, இப்போது இந்த ஆர்டிக்கல் 2 and 3க்கு கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டினுடைய பவுண்ட்ரியை மாற்றுறோம் இல்லை ஒரு ஸ்டேட்டுடைய நேமை மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இல்லை இந்தியாவுக்குள்ளே ஏதாவது புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம் வெளியிலேருந்து அப்படின்னா அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஷெடியூல் 1 போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் இல்லையா. ஏன்னா ஷெடியூல் 1 தான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, அதில் போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 4 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 4 என்ன சொல்லி, இட் டிக்ளேர்ஸ் தட் லாஸ் மேட் ஃபார் இந்த ஆர்டிகல் 2 and 3 ரிலேட்டடாக நம்ம லாஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அமெண்ட்மெண்ட் அண்டர் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 360. அதை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால அப்போ நம்ம இந்த ஆர்டிகல் 2 and 3 கீழே இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டேட்டுடைய பவுண்டரியை மாற்றணும், நேம் மாற்றணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அதை அவங்க எப்படி பண்ணலான்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ண முடியும். பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 1 டீல்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ், தப்பு இல்லையா. ஸோ ஆர்டிகல் 3. நெக்ஸ்ட்டு த கேரளா அசம்பிளி பாஸ்ட் எ ரெசல்யூஷன் urging the center to officially change the name of the state. ஏன்னா அதை பார்லிமெண்ட்டால் தான் பண்ண முடியும் இல்லையா, அதனால இவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் கிட்டே கேட்குறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு கரண்ட்டாக கேரளான்ற பேர் தான் ஃபஸ்ட் ஷெட்யூலில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேரளா ஸ்டேட் வாஸ் கிரியேட்டட் ஆன் லிங்க்விஸ்டிக் பேசிஸ் ஆன் November 1, 1956. ஓகே, November 1, 1956 தான் அந்த கேரளா ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த லிங்க்விஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு இந்த மலபார் அப்படின்ற எக்ஸசைஸ் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான் அண்ட் யூஎஸ் இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சாரி, தப்பு. ஸோ மலபார் அப்படின்றது பார்த்தோன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ் இந்த 4 கண்ட்ரிஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து சிட்னியில், அதாவது ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்தது 2023. இது கரெக்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மலபாருக்கு அப்புறமா ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நடந்தது. அது வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய பைலேட்டரல் நேவல் எக்ஸசைஸ் நேம்லேயே இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மலபார்ன்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ். நெக்ஸ்ட் The Supreme Court appointed an all-women committee to study the Manipur violence and provide compensation to the victims. ஸோ அந்த ஆல் உமன் கமிட்டி ஹெட் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் கீதா மிட்டல். Recently, which country discovered a material called LK99 which is room temperature superconductor? சூப்பர் கண்டக்டர் அப்படின்றது வந்து
0 ரெசிஸ்டன்ஸில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு கண்டக்டராக இருந்தாலும் அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் நமக்கு ஒரு சில லாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, இதே சூப்பர் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெசிஸ்டன்ஸே 0வாக இருக்கும். அப்போ அதில் ஹீட் லாஸ், எந்த ஒரு லாஸ், எனர்ஜி லாஸுமே இருக்காது. ஸோ அப்போ அதில் வந்து அது எலக்ட்ரிசிட்டி லாஸே அதில் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ பர்ஃபெக்டாக வந்து அது கண்டக்ட் பண்ணும். ஆனால் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது வெரி லோ டெம்பரேச்சரில் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் சயின்டிஸ்ட் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணுற மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரீசெண்டாக சவுத் கொரியன் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணுற சூப்பர் கண்டக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, LK-19 அப்படின்னு. பட் லேட்டராக என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இல்லைன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் நியூஸ் வந்தது. இந்த கிளைம் வந்து ராங் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஆகஸ்ட் 12 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஆகஸ்ட் 12 வந்துட்டு 2 டே இருக்குது. ஒன்று வந்து வேர்ல்டு எலிஃபண்ட் டே, அதுக்கப்புறம் லைப்ரரியன் டே. ஸோ லைப்ரரியன் டேலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த எலிஃபண்ட் டே வேணால் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 12 எலிஃபண்ட் டே, ஆகஸ்ட் 10 லயன் டே, ஆகஸ்ட் 10 லயன் டே, ஆகஸ்ட் 12 எலிஃபண்ட் டே. நெக்ஸ்ட், ஹவு many ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் கரெக்ட்? ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ ரீசெண்டாக 3 கிரிமினல் லாஸை வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் IPC, இந்தியன் பீனல் கோட் 1860. இது எல்லாமே பிரிட்டிஷ் பீரியடில் வந்ததுனால ஸோ இப்போ அதோடைய நேம் வந்து கரண்ட்டாக மாற்றிருக்காங்க, ஹிந்தியில் வந்து வச்சுருக்காங்க பேர், ஹிந்தியா சான்ஸ்கிரிட்டோ ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ ஐபிசி இந்தியன் பீனல் கோடுங்கிறது 1860 வந்திருக்கும். அது இப்போ பேர் என்ன மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நியாய சங்கிதா பில் அப்படின்னு மாற்றிருக்காங்க பேர், பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு. அதுக்கப்புறம் CRPC, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், CRPCன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பேரை வந்துட்டு பாரதிய சுரக்ஷா சங்கிதா, பாரதிய சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு மாற்றிருக்காங்க. மூணாவது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. எவிடன்ஸ் அப்படின்னாலும் நம்ம வந்து சாட்சின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா பாரதிய சாக்ஷியா பில். சரி, பாரதிய சாக்ஷியா அப்படி சொல்லி. நெக்ஸ்ட், how many of the following statements are correct? Okay, so India's Chandrayaan 3 was launched on July 14, 2023. ஓகே, ஸோ சந்திரயான் 3 ஜூலை 14, 2023 லான்ச் பண்ணாங்க, இது கரெக்டு. நெக்ஸ்ட், லூனா 25 ஆஃப் US ஓகே வாஸ் லான்ச்டு. ஆமாம், இதுக்கப்புறமா லூனா 25ன்றதும் 3க்கு அனுப்புனாங்க. இது வந்து யூஎஸோடது கிடையாது, ரஷ்யாவோடது. ஓகே, லூனா 25 அண்ட் சந்திரயான் 3 ஹாவ் டிஃப்ரெண்ட். ஓகே, என்ன ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்துட்டு கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, லூனா 25ம் சந்திரயான் 3யும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் தான் லேண்ட் ஆக போகுது. அதனால் ஒன்றுத்தோட ஃபங்க்ஷன் இன்னொன்று வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதேமாதிரி லூனா 25 வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். பட் நம்ம சந்திரயான் 3 நமக்கு தெரியும், அதில் ரோவர் இருக்குது, அது இறங்கி மூவும் பண்ணும். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே ஒன்றுத்தோட ஃபங்க்ஷனில் இன்னொன்று இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சந்திரயான் 3 ஜூலை 14, 2023, லூனா 25 வந்து ரஷ்யா லான்ச் பண்ணாங்க 3க்கு. நெக்ஸ்ட், PM டிவைன் ஸ்கீம், இட் இஸ் எய்ம்ட் அட் டெவலப்மெண்ட் ஆஃப் PM டிவைன் அப்படிங்கிறது இட் இஸ் எய்ம்ட் அட் த டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன். நெக்ஸ்ட், how many of the following statements are correct? ஓகே, ஸோ மௌசம் ஆப் அப்படின்றது வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஆப்பு. மேகதூத் ஆப்புன்றது அக்ரோமெட் அட்வைசரி. ஸோ இப்போ வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்னா எல்லாருக்குமே, எல்லா பீப்புளுக்குமே வெதர் ஃபோர்காஸ்டிங் கொடுக்கலாம். பட் விவசாயிகளுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் தான் வந்து அக்ரோமெட் அட்வைசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மேகதூத் ஆப் மூலிமா தராங்க. தாமினி ஆப் மூலிமா லைட்னிங் அலர்ட், எந்த இடத்துல லைட்னிங் வந்து ஸ்ட்ரைக் ஆக வாய்ப்பு இருக்குன்றத முன்னாடியே வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அது தாமினி ஆப். இது எல்லாமே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட், மிஸ்டி ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு மிஸ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மிஸ்டி அப்படின்னா மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள். மிஸ்டி ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா மேங்க்ரூவ்ஸ்க்காக. ஸோ ஓகே, மேங்க்ரோவை கன்சர்வ் பண்ணி அதோட ஏரியாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்ரிவேஷன் ஆஃப் அக்ராஸ் ஸ்கீம்? அக்ராஸ் அப்படின்னா அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் மாடலிங் அப்சர்விங் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதான் வந்து அக்ராஸ், அட்மாஸ்பியரிக் கிளைமேட் ரிசர்ச் மாடலிங் அப்சர்விங் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின். இதில் இதெல்லாம் ராங் பேர்னு பார்க்கலாம். அம்ருத் அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த செலக்டட் டவுன்ஸ். ஸோ அர்பன் ஏரியா. ஓகே, அம்ருட்னாலே என்னென்னா
அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதான் அம்ருட் இல்லையா. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் அர்பன் ஏரியாஸ் நாட் வில்லேஜஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் நேஷனல் மிஷன் ஃபார் க்ரீன் இந்தியா, இதோட எய்ம் என்னன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரீ கவர் இந்த அர்பன் அண்டு அர்பன் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ், இது கரெக்ட். நெக்ஸ்ட் நகர் வனம் யோஜனா, இது வந்து இதோட எய்ம் என்னன்னா ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் ஒரு நகரத்துக்குள்ளே ஒரு வனத்தை உருவாக்குறது, கிரியேட்டிங் ஏ நகர் ஒன் இன் ஈச் சிட்டி, இது வந்து கரெக்ட். ஓகே, தென் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்போம். ஸோ அம்ருட் இப்போ வந்து கரண்ட்டாக அம்ருட் 2.0 அப்படின்றது போயிட்டுருக்கு. இது 2021 லான்ச் பண்ணாங்க. 5 years பீரியட் இது. இந்த 2.0 உடைய முக்கியமான எய்ம் என்ன வச்சுருக்காங்கன்னா, டவுன்ஸில் எல்லா வீட்லேயுமே வந்துட்டு வாட்டர் சப்ளை கொடுக்கறதையும், அதுக்கப்புறம் சீவேஜ் கனெக்ஷன்ஸை வந்து ப்ராப்பராக எல்லா சிட்டிஸ்லையும் 500 சிட்டிஸில் கொடுக்கறது தான் அம்ருட் 2.0 உடைய டார்கெட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி G1 யோஜனா provides financial support for setting up dash ethanol projects. G1 யோஜனா எதுக்காகனா ஃபார் செட்டிங் அப் 2G பயோ எத்தனால் ப்ராஜெக்ட்ஸ், சரியா, செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் ப்ராஜெக்ட்ஸை செட்டப் பண்ணுறதுக்கு தான் இதில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தருவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பயோஃபியல்ஸ் அப்படின்றது எதுலேருந்து மேக் பண்ணுவாங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ்லேருந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடிபிள் ஃபுட் சோர்சஸ்லேருந்து மேக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால இது ஃபுட் செக்யூரிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா. ஏன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை பயோஃபியலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இது வந்து ஃபுட் செக்யூரிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியல்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்லேருந்து இந்த பயோஃபியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் வேஸ்ட்டு அப்புறம் வேறு சில வேஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபுட் செக்யூரிட்டியை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அதேமாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேஸ்ட்டும் நம்ம கண்ட்ரியில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த G1 யோஜனா. நீங்கள் ஒரு வேளை 2G பயோ எத்தனால் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா செலவாகும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க G1 யோஜனா. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ரொமோட்டட் ஆஸ் அன் அல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஃபியூயல் அண்டர் சட்டாட் இனிஷியேட்டிவ். சட்டாட் இனிஷியேட்டிவ் கீழே எதை ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஃபியூயலாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து ஆல்டர்னேட் ஃபியூயலாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்டர் சட்டாட் இனிஷியேட்டிவ். சட்டாட் அப்படின்னா சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கீம். வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பற்றி கேட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்றது 2016 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா க்ளீன் குக்கிங் ஃபியூலை வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு மூலமாக விமனுக்கு இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து குறைக்கணும். அதேமாதிரி க்ளீன் குக்கிங் ஃபீலை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோடைய டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதான் அதோட எய்ம். ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2016 லான்ச் பண்ணாங்களா. ஸோ 2020 8 கோடி பேருக்கு எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணுன்றது இதை டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உஜ்வாலா 2.0 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அதில் அடிஷ்னலாக 1.6 crore பேருக்கு எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறமா அட்டைன் பண்ணதுக்கப்புறமா இப்போது எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா 75 lakh கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா இந்த ஸ்கீமுடைய ஓவரால் டார்கெட் வந்து இப்போது 10.35 crores வந்து ஆகியிருக்கு. ஸோ அந்த 10.35 crore கனெக்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது பார்க்கலாம். ஸோ பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா ப்ரொவைட்ஸ் க்ளீன் குக்கிங் ஃபியூயல் டு புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். கரெக்டு. இந்த டார்கெட் என்ன, 8 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் 2019 இது வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் வந்து உஜ்வாலா 2.0 வாஸ் லான்ச் இன் 2021. ஆமாம், ஸோ 2021 தான் அது லான்ச் பண்ணாங்க. இதுவுமே ஆக்சுவலாக கரெக்டு தான். ஃபோர்த் வந்து இந்த 1.60 crore அப்படின்றத வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த டேட்லாம் வேணால் நீங்கள் பார்க்காதீங்க, ஓகேவா. ஸோ இது 1.60 crore அட்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து 75 lakh கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது சூஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். த மிஷன் அம்ரித் சரோவர் வாஸ் லான்ச்ட் ஆன் நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே ஆன் 2022. ஓகே, ஸோ இதில் பார்த்துக்கோங்க, நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே அப்படின்றது 24 ஏப்ரல் அப்போ மிஷன் அம்ரித் சரோவருங்கிறது லான்ச் பண்ணுறாங்க. இந்த மிஷனோட எய்ம் என்னென்னா ஃபார் டெவலப்பிங் அண்ட் ரெஜுவினேட்டிங் 75 வாட்டர் பாடிஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, ஸோ மிஷன் அம்ரித் சரோவர் எப்போ லான்ச் பண்ணுறாங்க, நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே 24 ஏப்ரல். இதோட எய்ம் என்ன, ஃபார் டெவலப்பிங் அண்ட் ரெஜுவினேட்டிங் 75 வாட்டர் பாடிஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, அடுத்தது
How many of the following statements are correct? India aims to achieve $5 trillion economic status by 2025-26. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்தியா வந்து 2025-26 $5 trillion எக்கனாமி ஆகணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. The growth rate of GDP has been consistently in decline since 2016. ஓகே, இதுவுமே கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் டேட்டா, ஜிடிபி இந்த ஃபஸ்ட்டு COVID-19 பேண்டமிக் குவார்ட்டர் ஆஃப் 2021 வாஸ் லோயஸ்ட். ஆமாம், ஸோ இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2021 அந்த பீரியடில் தான் ஜிடிபி க்ரோத் ரேட் ரொம்ப லோயஸ்ட்டாக இருந்துச்சு. -23.8% இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து டிஎன்பிசியில் ஆல்ரெடி அந்த டைமில் அந்த கோவிட்க்கு அப்புறம் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுனால தான். ஓகே, நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் August 13 எவ்ரி இயர். ஆமாம், வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேன்றது August 13 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சும்மா டே தான். அடுத்து August 22 அப்படின்றது நம்ம மெட்ராஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம், நமக்கு தெரியும். ஓகேவா, சும்மா பார்த்துக்கோங்க. ஆர்கன் டொனேஷன் டே August 13, மெட்ராஸ் டே August 22 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, சரி, அடுத்தது, how many of the following statements are wrong? ஓகே, இது வந்து ஆதித்யா பற்றி இருக்கிற கொஸ்டின். சரி, பார்ப்போம். ஆதித்யா L1 will be the first space based Indian observatory to study the sun. சும்மா நேமில் பார்த்துக்கோங்க. ஸோ சமுத்திரா ஆப்புன்றது இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓஷன் ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுமா. இது வந்து கடலில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருக்குமே அந்த டேட்டா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக கடலில் ஏற்படக்கூடிய எல்லாத்த பற்றியும் ரியல் டைமாக அப்டேட்ஸ் இந்த ஆப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் டிசாஸ்டர்ஸ் கடலில் ஏற்பட போகுதுன்னா முன்னாடியே நமக்கு வந்து அலர்ட் வந்து கிடைக்கும் இந்த ஆப் மூலிமா அப்படி சொல்கிறாங்க. இது வந்து அதான் கடலில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, ஃபிஷிங் கம்யூனிட்டி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, எந்த இடத்துலலாம் வந்து பொட்டென்ஷியல் ஃபிஷிங் ஜோன், எங்கெல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற அட்வைசரிஸ் கூட அவங்களுக்கு வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சமுத்திரா ஆப். இது நமக்கு வந்து மெயின்ஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு வந்து ஓஷன் ரிசர்ச் அந்த இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அது கீழே நம்ம வந்து இன்காய்ஸ் பற்றிலாம் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நம்ம எழுதுறதுக்கு நமக்கு மேபி யூஸ் ஆகலாம். சரியா, சும்மா அதனால் சமுத்திரா ஆப்னா என்னன்னு சொல்லி 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அங்கே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், பெலம் டிக்ளரேஷன் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ பெலம் டிக்ளரேஷன்ங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு அமேசான் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இந்த பெலம் டிக்ளரேஷன் அப்படின்றத ஒரு சில கண்ட்ரிஸ், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அமேசானை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து அமேசானை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனை கொண்டு வரதுக்காக இந்த ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து பெலம் டிக்ளரேஷன். இட் இஸ் ரிலேட்டட் டு கன்சர்வேஷன் ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட், ரீசென்ட்லி என்சிஆர்டி ஃபார்ம்ட் ஏ கமிட்டி. ரீசெண்டாக என்சிஆர்டி வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, டு ப்ரிப்பேர் டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸஸ் 3 to 12 அண்டர் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. புது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே கிளாஸஸ் 3 to 12க்கு புக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யார்? அந்த கமிட்டியோட ஹெட் வந்து கஸ்தூரி ரங்கன் இல்லை. அந்த கமிட்டியோட ஹெட் பேர் வந்து எம்சி பண்ட். ஓகே, எம்சி பண்ட். எதுக்காக?
preparing new textbook for classes 3 to 12. Next, how many of the following pairs are correct? ஸோ இது என்னென்னா தமிழ்நாட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்த அவார்ட்ஸ், 2010 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்த அவார்ட்ஸு. ஸோ இது நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனால எல்லாமே கரெக்டாக தான் அதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஃபுல் லிஸ்ட் ஆஃப் இது வந்து நம்ம எதில் கொடுத்துருப்பேன், நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பாருங்கள். ஓகே, ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு, இது வந்து வசந்தா கந்தசாமி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம், வசந்தா கந்தசாமி. நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா அவார்ட், முத்தமிழ் செல்வி. கல்பனா சாவ்லா, முத்தமிழ் செல்வி. நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கிராமத்தின் ஒளி. பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கிராமத்தின் ஒளி. நெக்ஸ்ட் பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் ஸ்டான்லி பீட்டர். சோஷியல் ஒர்க்கர் ஸ்டான்லி பீட்டர். ஓகேவா? ஸோ அப்துல் கலாம் அவார்ட் வசந்தா கந்தசாமி, கல்பனா சாவ்லா முத்தமிழ் செல்வி, பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கிராமத்தின் ஒளி, பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் ஸ்டான்லி பீட்டர். தென் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு how many of the following words are wrong regarding best performing local bodies? அதில் பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் திருச்சி, எல்லாமே கரெக்டு தான். அதில் பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் திருச்சி, பெஸ்ட் முனிசிபாலிட்டி ராமேஸ்வரம், பெஸ்ட் டவுன் பஞ்சாயத் விக்கிரவாண்டி. இதில் பாருங்கள், பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் திருச்சி. Next, who received Chief Minister's Best Practice Award during the Independence Day in Tamil Nadu? Okay, Chief Minister's Best Practices Awardன்றது இந்த 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ TNEGA அதுக்கும் கொடுத்துருக்காங்க, இவருக்கு, அப்புறம் பத்ரி நாராயணன், இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோவில் மட்டும் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சிஸ்டம் கொஞ்சம் சைடாக ஒர்க் ஆகலை. Next up, choose a wrong statement. Okay, India in collaboration with the World Health Organization will launch, sorry, இது வந்து will launch, இப்போ வந்து launched Global Initiative on Digital Health. இந்தியா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் டிஜிட்டல் ஹெல்த் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் நம்ம போதும், செகண்ட் பாயிண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஃபிலிம்ஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்தியா வந்து குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் டிஜிட்டல் ஹெல்த் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிந்தேஸ்வர் பதக். பிந்தேஸ்வர் பதக் அப்படின்றவர் ரீசெண்டாக இறந்து போயிருந்தார். இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டாய்லெட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை டாய்லெட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டாய்லெட்ஸ் வந்து ஃப்ரீயாக பில் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். He was the founder of Sulabh International. இது மூலமா நிறைய டாய்லெட்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க போல. He was also an ambassador for Swachh Bharat. ஓகே, ஸோ பிந்தேஸ்வர் பதக், இவர் டாய்லெட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுலப் இன்டர்நேஷ்னல் அதோட ஃபவுண்டர், இவர் ஸ்வச் பாரத்தோட ஒரு அம்பாசிடர். The first ever global summit on traditional medicine. The first ever global summit on traditional medicine இந்தியாவில் நடந்தது. எந்த இடத்துல அப்படின்னா காந்தி நகர். Which of the following days observed as Partition Horrors Remembrance Day? Partition Horrors Remembrance Day அப்படின்றது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு நாள் முன்னாடி, August 14. Recently a call center code 155343 was launched in Tamil Nadu for 155343 அப்படின்றது ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒரு கால் சென்டர் நம்பர் 155343 ஸ்டார்ட் அப்ஸ். Which of the following is an artificial intelligence powered language translation platform? இந்தியாவில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பிளாட்ஃபார்ம். அந்த லாங்குவேஜ்னாலே பாஷை அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டோன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பிளாட்ஃபார்மோட பேர் பாஷினி. ஓகே, how many of the following statements are correct about Namo 108? ஸோ Namo 108 அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு லோட்டஸ் வெரைட்டி. இதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா இதில் வந்து 108 பெட்டல்ஸ் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து மணிப்பூரில் இருக்குது. இட் இஸ் த ஒன்லி லோட்டஸ் வெரைட்டி இன் இந்தியா டு ஹேவ் இட்ஸ் ஜீனோம் சீக்வன்சிங். ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணப்பட்ட ஒரே லோட்டஸ் வெரைட்டி இந்த நமோ 108 மட்டும்தான். நெக்ஸ்ட், how many of the following are the futures of ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஜன்தன் யோஜனா அப்படின்றது
2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா முக்கியமாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ எல்லாருக்குமே இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிடைக்கணும். ஸோ இது மூலயமா ஒரு ஃபார்மலான சோர்ஸஸில் வந்து அவங்க மணியை வந்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரெடிட்டுமே வந்து ஒரு பேங்க் மூலமா அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்கணும். இன்ஃபார்மல் சோர்ஸஸில் கிரெடிட்லாம் வாங்குறதுனால நிறையா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்மலாக அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஜன்தன் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் நம்ம வச்சிருந்தாலே நமக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். எவ்வளோனா 2 lakhன்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப் டு 2 lakh. நெக்ஸ்ட் ஓவர் டிராஃப்ட் லிமிட் 10,000. நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் 10,000 rupees வரைக்கும் எடுத்துக்க முடியும். Next, which country hosts the BRICS Summit 2023? Okay, so 2023ல BRICS Summit host பண்ண country எது? சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ 2024ல பிரிக்ஸோட சேர்மன்ஷிப்பை எந்த கண்ட்ரி ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ 2024ல ஜான்வரி மாதம் இந்த பிரிக்ஸில் வந்து புதுசாக ஒரு சில கண்ட்ரிஸை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. என்னென்ன கண்ட்ரிஸ்னா அர்ஜென்டினா, எகிப்த், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அர்ஜென்டினா, எகிப்த் அண்ட் எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து 2014ல பிரிக்ஸில் வந்து புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. பிரிக்ஸில் முன்னாடி இருக்கிற 5 கண்ட்ரிஸ் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 6 கண்ட்ரிஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், who is appointed as the head of the committee to streamline the implementation of the chief minister's முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சாங்க. யாருடைய தலைமையில் அமைச்சாங்க அப்படின்னா சுந்தரராமன், டி சுந்தரராமன் இவருடைய தலைமையில் அமைச்சாங்க. Following countries successfully soft landed near the south pole of the moon. இப்போதைக்கு சவுத் போல் கிட்ட சாஃப்ட் லேண்ட் பண்ணது வந்து இந்தியா மட்டும்தான். சக்சஸ்ஃபுல்லி சாஃப்ட் லேண்டட் நியர் த சவுத் போல் ஆஃப் த மூன். நெக்ஸ்ட், how many of the following pairs are correct? INSAT 3DS அப்படின்றது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், கரெக்ட். ககன்யான் அப்படின்றது இந்தியாவிலிருந்து ஹியூமன்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன். நெக்ஸ்ட், ஆதித்யா L1ங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி டு ஸ்டடி த சன். ஓகே, நெக்ஸ்ட் நிசார் அப்படின்றது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் சேட்டலைட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ இதில் எல்லா பேர்ஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட், ஃபியூச்சர் மூன் மிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்ரேலோட மிஷன் வந்து பாரிஷீட் 2 அப்படின்னு இருக்கு, இது கரெக்ட். நெக்ஸ்ட், யூஎஸோட மிஷன் வந்து வைப்பர் மிஷன், இதுவும் கரெக்ட். தேர்ட் ஒன் சைனாவோட மிஷன் ஹக்குட்டோ 2ன்றது தப்பு. ஆக்சுவலாக ஹக்குட்டோ 2 அப்படின்றது வந்து ஜப்பானோட மிஷன். அதெல்லாமே ஃபியூச்சர் மூன் மிஷன்ஸ். இஸ்ரேல் பாரிஷீட் 2, யூஎஸ் வைப்பர், ஜப்பான் ஹக்குட்டோ. ஓகே, அஸ்த்ரா அப்படின்றது என்ன மிசைல்? ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல். ஸோ அதாவது ஒரு ஜெட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பறக்கக்கூடிய ஜெட்டையோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறதா வந்துட்டு ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்த்ரான்றது ஒரு ஏர் டு ஏர் மிசைல். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்மார்ட் சிட்டிஸ் அவார்ட் 2022. Okay, so first statement, Indore has been adjudged as the best smart city. Smart cities award 2022ல Indore தான் best smart city. Indore தான் best smart city, correct. Next, top state for exemplary performance in the smart cities mission. Top state for the exemplary performance அப்படின்றது எந்த ஸ்டேட் கொடுத்திருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ். Top state for the exemplary performance மத்திய பிரதேஷ். Next, பெஸ்ட் யூனியன் டெரிட்டரி சண்டிகர்.
பெஸ்ட் யூனியன் டெரிட்டரி சண்டிகர். ஓகே, ஸ்மார்ட் சிட்டி அவார்ட் 2022ல பெஸ்ட் ஸ்மார்ட் சிட்டின்றது இண்டோர், பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்றது மத்திய பிரதேஷ், பெஸ்ட் யூனியன் டெரிட்டரி சண்டிகர். நெக்ஸ்ட் 69th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்லேருந்து கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். 69th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற அவார்ட் எந்த மூவிக்கு கொடுத்தாங்கன்னா ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் அப்படின்ற மூவிக்கு பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்ன்ற அவார்ட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட், த அவார்ட் ஃபார் பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் RRR, இது கரெக்ட். நெக்ஸ்ட், அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன் த காஷ்மீரி ஃபைல்ஸ், இதுவும் கரெக்ட். ஓகே, பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ராக்கெட்ரி, பாப்புலர் ஃபிலிம் ஃபார் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் RRR, ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன் காஷ்மீரி ஃபைல்ஸ். நெக்ஸ்ட், who won the best male actor award at the 69th national film awards? Best male actor Allu Arjun. Best female actor ரெண்டு பேரு கொடுத்திருந்தாங்க, கிருத்தி சனோன் அண்ட் ஆலியா பட். 69th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல தமிழ்நாட்டிலேருந்து வின் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஒன், பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் கடைசி விவசாயி, டைரக்டட் பை மணிகண்டன், கரெக்ட். பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் கடைசி விவசாயி. செகண்ட், ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் ஆக்டர் நல்லாண்டி, கடைசி விவசாயில நடிச்சிருந்தார் இல்லையா, அவருக்கு தான் பெஸ்ட் ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் ஆக்டர். ஓகே, நெக்ஸ்ட், பெஸ்ட் பிளேபேக் சிங்கர். பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் வந்து ஸ்ரேயா கோஷல். இரவின் நிழல் அந்த படத்தில் மாயவா தூயவா அந்த பாட்டுக்காக ஸ்ரேயா கோஷலுக்கு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், பெஸ்ட் எஜுகேஷ்னல் ஃபிலிம், இது வந்து சிற்பங்களில் சிற்பங்கள் அப்படின்ற ஒரு படம், அதுதான் வந்து பெஸ்ட் எஜுகேஷனல் ஃபிலிம்னு கொடுத்துருந்தாங்க. கருவறை அப்படின்ற படத்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ பெஸ்ட் எஜுகேஷனல் ஃபிலிம் சிற்பங்களில் சிற்பங்கள் இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட், த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் பப்ளிக் டெக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட். சரி, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் டெக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜராக இருக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லோன்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா, அதுமாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போது உங்களுக்கு லோன் கொடுக்கறதுல வந்து நிறைய தடைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த தடையெல்லாம் நீக்கி எல்லா இப்போ உங்களுக்கு யார் கடன் தர போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் டக்குன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க இல்லையா. அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு தடையும் இல்லாமல் டக்குன்னு வந்து கிரெடிட் கிடைக்கிறது. ஸோ அதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் டெக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட். திஸ் பிளாட்ஃபார்ம் எய்ம்ட் அட் ஈஸிங் த ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் எஸ்பெஷலி டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் borrowers. நெக்ஸ்ட், this platform would facilitate the seamless flow of the required digital information from various entities to the lenders, so that the lenders வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு லோன் தர முடியும். ஸோ அது எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட், One Health is a holistic approach to problems that recognizes the interconnections between the health of One Health. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிசீஸ் வந்து எதனால ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஜூனோட்டிக் டிசீசஸ்னா அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஓகே, அப்போது ஒரு ஹியூமனுக்கு வந்த ஒரு டிசீஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா அது நம்ம ஹியூமனை வச்சு மட்டும் அதை பார்க்க முடியாது, அந்த அனிமலையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, அந்த ஜூனோட்டிக் டிசீஸ் ஏன் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அந்த அனிமல் ஒரிஜினலாக வாழ்ந்த ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஏதோ ஒரு ரீசன்னால் ஹியூமன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால்
அந்த அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் நம்ம அழிச்சதுனால அந்த அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்குமான இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது நம்ம வெறும் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் பார்க்க முடியாது, அந்த அனிமலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், அந்த பிளான்ஸு அண்டு இந்த இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அதான் வந்து ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் அப்ரோச் டு ப்ராப்ளம்ஸ் தட் ரெக்கக்னைசஸ் த இன்டர் கனெக்ஷன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதில் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ் அந்த என்விரான்மெண்ட் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து அப்ரோச் பண்ணுறது அந்த ஒன் ஹெல்த் அப்படின்றது. ஓகே, ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ் அண்ட் த ஷேர்ட் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட், ஹூ வான் த செஸ் வேர்ல்டு கப் 2023? செஸ் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணது மேக்னஸ் கார்ல்சன் அகைன்ஸ்ட் பிரகானந்தா. ஓகே, நெக்ஸ்ட், the Chinese Chang'e 4 mission was the only one to have landed on the far side of the moon. ஆமாம், ஸோ மூனில் நமக்கு தெரியும் நம்ம ஒரு சைட் ஆஃப் த மூன் தான் நம்ம பார்க்க முடியும், இன்னொரு சைடு நம்ம பார்க்க முடியாது, அதுதான் ஃபார் சைடுன்னு சொல்லுவாங்க, பார்க்க முடியாத பக்கம். அந்த ஃபார் சைடில் லேண்ட் ஆன ஒரே கண்ட்ரி எதுனா இது வந்து சைனாவுடைய சாங்கி 4 மிஷன். விக்ரம் லேண்டர் ஆஃப் த சந்திரயான் 3 லேண்டட் ஆன் த நியர் சைட் ஆஃப் த மூன். ஆமாம், நம்ம லேண்ட் பண்ணது எல்லாமே நியர் சைட் ஆஃப் த மூனில் தான் வந்து லேண்ட் பண்ணோம், சவுத் போலில். நெக்ஸ்ட், நியர் சைட் ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் த மூன் அபவுட் 60% தட் இஸ் விசிபிள் டு அஸ். ஓகே, இது எல்லாமே கரெக்டு. அடுத்தது நீட்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம், இதில் இதெல்லாம் கரெக்டு. ஓகே, ஸோ நீட்ஸ் அப்படின்னா நியூ ஆண்டர்பிரினியூவர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எய்ம்ஸ் டு ப்ரோமோட் நியூ விமன் ஆண்டர்பிரினியூவர்ஸ். ஓகே, ஃபஸ்ட் இந்த நீட் ஸ்கீம் அப்படின்றது வந்து இது விமன் ஆண்டர்பிரினியூர்ஸை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இது எய்ம் கிடையாது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா முதல் தலைமுறை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினியூர்ஸ் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான ஒரு திட்டம் தான் இந்த நீட்ஸ் அப்படின்றது. இதை வந்து தமிழ்நாட்டில் இதை யார் ரன் பண்ணுறாங்கன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இந்த நீட்ஸ்க்கு கீழே மினிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் 10 lakhம் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப் டு 5 crores வரைக்கும் இருக்கலாம். இந்த கேபிட்டல் காஸ்ட்டில் 25% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 75 lakh வரைக்கும் கேபிட்டல் சப்சிடி வந்து கொடுப்பாங்க. 25% ஆர் 75 lakh வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நீட்ஸ் அப்படின்றது யாருக்காக? முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்காக இது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. இதோட மினிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் 10 lakh, மேக்ஸிமம் 5 crore. இதோட கேபிட்டல் சப்சிடி வந்து 25% ஆர் மேக்ஸிமம் 75 lakh. இது ப்ரிலிம்ஸில் அவ்வளோ யூஸ் ஆகுது, மேபி மெயின்ஸில் நம்ம கேட்டாங்கன்னா மேபி கேட்கலாம் மேபி. ஓகே, வாட் இஸ் த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு இன் 2022-23 இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ஆயிருக்கு ஜிஎஸ்டிபி அப்படின்னா 8.19%. இது மூலிமா தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா. Position of Tamil Nadu among Indian states in 2021-22 in terms of state GDP பார்த்தோன்னா செகண்ட். Okay, next, which of the following municipal corporation received India Smart City Award contest? Received அதாவது ஓகே, ஸோ இந்தியா ஸ்மார்ட் சிட்டி அவார்ட் கான்டெஸ்ட்டில் வின் பண்ண முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எது தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது தஞ்சாவூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி எல்லாமே வின் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், as per the census report on minor irrigation schemes, which of the following state possesses the largest number of minor irrigation schemes? அதிகமாக மைனர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மத்திய பிரதேஷில் தான், உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமாக மைனர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாயிண்ட் வேர் விக்ரம் லேண்டர் ஆஃப் த சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் நிலாவில் லேண்ட் ஆன இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா சிவ் சக்தி. நெக்ஸ்ட், சந்திரயான் 3 உடைய விக்ரம் லேண்டர் மூணில் போய் எப்போ ஸ்டாஃப் லேண்ட் ஆச்சுன்னா ஆகஸ்ட் 23, 2023. ஆகஸ்ட் 23, 2023. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த திரங்கா பாயிண்ட் ஆன் த மூன்? திரங்கா பாயிண்ட் அப்படின்றது என்னன்னா சந்திரயான் 2 நம்ம வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ண தான் அனுப்பணும், ஆனால் அது வந்து லாஸ்ட்டாக வந்து கடைசியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால கிராஷ் லேண்ட் ஆகிடுச்சு இல்லையா. அந்த சந்திரயான் 2 விழுந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் திரங்கா பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. It is the point where Chandrayaan 2 left its footprint on the lunar surface. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் திரங்கா பாயிண்ட். திரங்கா பாயிண்ட்ங்கிறது சந்திரயான் 2 விழுந்த இடம். சந்திரயான் 3 சாஃப்ட் லேண்ட் பண்ண இடத்துக்கு பேர் சிவ் சக்தி. என்னைக்கு? ஆகஸ்ட் 23, 2023. அந்த ஆகஸ்ட் 23, 2023 தான் இந்தியாவில் நேஷ்னல் ஸ்பேஸ் டேவாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம்.
ஓகே, நேஷ்னல் ஸ்பேஸ் டே August 23. ஓகே, ஸோ இது வரைக்கும் 4 countries, அதாவது இந்தியா, ஓகே, ஸோ இந்தியா தான் வந்து 4th country டு சாஃப்ட் லேண்ட் ஆன் த மூன். அதுக்கு முன்னாடி US, ரஷ்யா, சைனா வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து பிகம் த 4th country டு சாஃப்ட் லேண்ட் ஆன் த மூன் சர்ஃபேஸ். இதெல்லாம் தேவையில்லை. Who chaired the national level expert committee which analyzed the reasons for the 2019 Chandrayaan 2 lander crash? Chandrayaan 2 வந்து நமக்கு தெரியும், அது லேண்ட் ஆகும்போது அந்த கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அமைச்சிருந்தாங்க. அதோட சேர்பர்சனாக யார் இருந்தாங்க? அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து எதனால் கிராஷ் ஆச்சுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் Chandrayaan 3 கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய சஜஷன்ஸ்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட ஹெட் வந்து நாராயணன். Next, in which city India is said to open a climate change and health hub in partnership with the Asian Development Bank? Climate change and health hub. It will be opened in New Delhi. Next, Aditya L1 பத்தி கொடுத்திருக்கேன். Aditya L1 is India's first space-based observatory to study the sun. கரெக்ட். இதை லான்ச் பண்ணது September 2, 2023 அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. இதுவும் கரெக்ட். To place Aditya L1 spacecraft in low Earth orbit, the LVM-3 launch vehicle is used. இப்போ நம்ம ககன்யானா இருக்கட்டும், சந்திரயானா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து LVM தான் பயன்படுத்துறோம். ஸோ நமக்கு தெரியும் LVM-3 தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹெவியஸ்ட் லான்ச்சர் அப்படின்னு. ஆனால் ஆதித்யாவுக்கு நம்ம LVM வந்து யூஸ் பண்ணல. நம்ம ஆதித்யாவுக்கு யூஸ் பண்ணது PSLV. PSLV C57 இதான் நம்ம ஆதித்யாவுக்கு யூஸ் பண்ணோம். தென் ஆதித்யாவை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம் ஃபைனலாக L1 பாயிண்ட் லெக்ராஞ்சியன் பாயிண்டில். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்னால் என்ன, டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். தென் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் ஓவர் 125 days ஃபார் த ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ரீச் த L1 பாயிண்ட். ஓகே, ஸோ September 2 லான்ச் பண்ணாங்களா, அங்கேருந்து 125 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்போ சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் L1 பாயிண்ட்ங்கிறது நமக்கு தெரியும், இதான் சன், இதான் எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எர்த்துலேருந்து சன்னை நோக்கி போகும்போது டுவர்ட்ஸ் சன் போகிற இடத்துல 1.5 million kilometers இருக்குது. ஸோ தட் இஸ் 1/100th ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அங்கே தான் L1 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு 125 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலாக இது வந்து எந்த டேட்டில் போய் ரீச் ஆச்சு அப்படின்னா January 6, ஓகேவா, January 6, 2024 அன்றைக்கி தான் L1 பாயிண்ட்டை போய் அதை ரீச் பண்ணுச்சு. ஏன் L1 பாயிண்டில் வைக்கிறாங்க? ஸோ தட் இட் கேன் கண்டினியூஸ்லி மானிட்டர் த சன் வித்தவுட் எனி எலிப்சஸ். ஓகே, why is Aditya placed in L1 point? To observe the sun continuously without any ellipses. Next again, ஸோ சம் ஆஃப் த மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மிஷன் டு ஸ்டடி வீனஸ். இந்தியா வந்துட்டு ஃபியூச்சரில் வீனஸ் ஸ்டடி பண்ண ஒரு மிஷன் அனுப்ப போகிறாங்க. அதுக்கு பேர் வந்து சுக்ரயான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோபா 3 சேட்டலைட்ங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு சேட்டலைட். GSAT-20 ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். எக்ஸ்போசாட் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு சேட்டலைட். எதுக்காகனா டு ஸ்டடி த எக்ஸ்ரேஸ். ஸோ ஸ்பேஸில் அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ டிஸ்டன்ட் பிளானட்ஸ், டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது எக்ஸ்போசாட் சேட்டலைட் இந்தியாவோடது. அடுத்தது லூபெக்ஸ் அப்படின்றது என்னென்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து 3க்கு அனுப்ப போகிற ஒரு மிஷன், லூபெக்ஸ் மிஷன். Chandrayaan 3க்கு அப்புறம் இதை தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அஞ்சு பாபி ஜார்ஜ் செக்யூர்ட் எ பிரான்ஸ் மெடல் இன் லாங் ஜம்ப் இன் த வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2003. ஓகே, அஞ்சு பாபி ஜார்ஜ் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் லாங் ஜம்பில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2023 நம்ம நீரஜ் சோப்ரா வந்து ஜாவலின் த்ரோயர் நீரஜ் சோப்ரா இருக்காரு, அவர் வந்து ஹி வான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் இன் த வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த 15th பிரிக்ஸ் சப்மிட் 6 கண்ட்ரிஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறாங்கன்னு சொன்னாலே அதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 6 countries. பாருங்க, நம்ம என்னென்னு பார்த்தோம்.
அர்ஜென்டினா, எகிப்த் அண்ட் எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அப்போ இதில் இஸ்ரேல் கிடையாது. ஓகே, எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் இஸ் கண்டக்டட் இன் எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து இட் இஸ் கண்டக்டட் இன் எகிப்த். Which scheme won the gold medal in National Award for E-Governance? E-Governanceல பெஸ்ட் அவார்டு கோல்டு அவார்டு வின் பண்ண ஸ்கீம் எதுனா ஸ்வமித்வா. ஓகே, ஸோ ஸ்வமித்வா அப்படின்னா என்னன்னா, இல்லை ஸ்வமித்வால எஸ் அப்படின்றது சர்வே ஃபார் வில்லேஜஸ், ஏ அப்படின்றது அபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அபாடி அப்படின்னா வந்துட்டு அன்இன்ஹாபிட்டட் ஏரியாஸ் தான் வந்து அபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வே ஃபார் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். சர்வே பண்ணுறாங்க, அப்புறம் மேப் பண்ணுறாங்க, எதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ்டு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வில்லேஜ் ஏரியாஸில், அதான் வந்து ஸ்வமித்வா. அப்போ ஸ்வமித்வாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்இன்ஹாபிட்டட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே சர்வே பண்ணி இந்த இடம்லாம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க, ப்ராப்பர்ட்டி கார்டு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்ம ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி சர்வே பண்ணி கரெக்டாக நிலத்தை அளந்து பவுண்ட்ரிஸ்லாம் போட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லேண்ட் டிஸ்பியூட்ஸ்லாம் வர்றது வந்து குறையும். அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது மூலிமா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து வசூலிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீப்புள் கிட்ட ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் இருக்கனால அதை வச்சு அவங்க வந்து லோன்ஸ்லாம் வாங்கிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இதுமாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. Which article provided special rights and privileges to the permanent residents of Jammu Kashmir? முன்னாடி ஜம்மு காஷ்மீரோட பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியிலேருந்துலாம் போய் அங்கே வந்து ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அவங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னு. இப்போ ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன் பண்ண அப்புறமா இந்த ஸ்பெஷல் ரைட்ஸுமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 35A. இட் ப்ரொவைடட் ஆர்டிகல் 35A தான் முன்னாடி இட் ப்ரொவைடட் ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் டு த பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். Name the 2 teachers from Tamil Nadu who are chosen for National Teachers Award 2023. Godwin Rajkumar and Malathi. Which state launched the Gruha Lakshmi scheme to provide 2,000 to women head of the families? Karnataka. Gruha Lakshmi scheme, Karnataka. Tamil Nadu government set up a committee to study the pattern of settlement of IGST with the state. Integrated ஜிஎஸ்டியை ஸ்டேட்டோட ஓகே இதுக்காக வந்து ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டியோட ஹெட் வந்துட்டு அரவிந்த் சுப்ரமணியம். நெக்ஸ்ட் மிஷன்ஸ் டு சன் ஜெனிசிஸ் இட் இஸ் லான்ச்டு பை ஜெனிசிஸை வந்து லான்ச் பண்ணது யாருன்னா நாசா. ஸ்டீரியோ இதையும் லான்ச் பண்ணது நாசா. பார்க்கர் சோலார் ப்ரோப் இதை லான்ச் பண்ணது நாசா நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சோலார் ஆர்பிட்டர் இதை லான்ச் பண்ணது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இது எல்லாமே வந்துட்டு முன்னாடி இருந்த சன்னுக்கான மிஷன்ஸ். ஓகே, ஸோ ஜெனிசிஸ், ஸ்டீரியோ, பார்க்கர் இது எல்லாமே நாசாவோட மிஷன். சோலார் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட மிஷன். நெக்ஸ்ட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பில் எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் whom among the following from the selection panel of CEC. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டிக்கல் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ March 2, 2023 நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸை அப்பாயிண்ட் பண்ணும்போது யார் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனால் பிரசிடென்ட் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்னா அந்த பேசிஸ் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஏ கமிட்டி. அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கமிட்டியில் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபாவுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்,
அதே மாதிரி அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி அந்த கமிட்டியில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. செகண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபா இருப்பாங்க. மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக ஒரு யூனியன் மினிஸ்டர் இருப்பார். ஒரு யூனியன் மினிஸ்டர் ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரால் நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் தான் மூணாவது மெம்பராக இருப்பார். சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பதிலாக இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் இதில் கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ், கொஞ்சம் அன்இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.